வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டெஸ்க்டாப்பில் எப்படி கேப்கட் நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ரோ வெர்ஷனில் உள்ள எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை எப்படி ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த ஃபுல் வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறது எல்லாமே கடைசி வரைக்கும் நான் சொல்லித்தரேன். அது அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் ஏதாவது ஸ்டெப்பை நீங்கள் மாற்றி பண்ணாலும் நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ கேப்கட்டை நம்ம எப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஒர்க் போனீங்கன்னா கேப்கட்டுன்னு சர்ச் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேப்கட் வராது. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா டெஸ்க்டாப்பில் இதான் ரொம்ப ஈஸி. இதில் செட்டிங்ஸ் போகணும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே டைம் அண்ட் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கண்ட்ரி ஆர் ரீஜன் ஒன்று இருக்கும். அது நமக்கு டிஃபால்ட்டாகவே இந்தியான்னு இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அதில் அல்ஜீரியா இருக்கும். அல்ஜீரியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்ஜீரியா கிளிக் பண்ணிட்டு நம்ம செட்டிங்ஸ்லேருந்து மொத்தத்தில் வெளியே வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டு போய்ட்டு கேப்கட்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேப்கட் வந்திருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டவுன்லோட் பண்ணணுன்னு பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ நான் டேரெக்டாக வெளியே வந்துடலாம். வெளியே வந்தேன்னா கேப்கட் என்ன இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் விபிஎன் ஆன் பண்ணிக்கோங்க. விபிஎனும் நான் வந்து மைக்ரோசாஃப்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டவுன்லோட் பண்ணி உள்ளே வைக்கல. இதான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் போயிட்டு இதில் போய் ஓப்பன் கொடுத்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விபிஎன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹாட்ஸ்பாட் ஷீல்டு விபிஎன் யூஸ் பண்ணுறேன். அது இந்த விபிஎன் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணாலுமே போதும். இவ்வளோதுல அது விபிஎன் ஆன் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. இப்போ கேப்கட்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுருந்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் அந்த இதெல்லாம். ஃபஸ்ட்டு இந்த இது சைபர் ஸ்கேனும் 4K எடுத்து வச்சுருந்தேன் நான் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் ஆகாது. நம்ம 3 வந்து ப்ரோ வெர்ஷன் வச்சுருக்கோம். ஸோ ஜாயின் ப்ரோன்னு வந்து காட்டிடுவோம் உங்களுக்கு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எனக்கு நம்ம ஜாயின் ப்ரோன்னு காட்டிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ரெண்டர்னு ஒன்று இருக்குதா, ரெண்டரில் போய் ஹோல் டைம் லைன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே லோட் ஆகும் பிளேயர் ரெண்டர். லோட் ஆகி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ண ஓகேவா? இதில் போய் கிரியேட் காம்பவுண்ட் கிளிக். ஓகேவா? காம்பவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ ப்ராசஸ் காம்பவுண்ட் கிளிப்னு ஒன்று இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பியும் ப்ராசஸிங்னு ஒன்று வரும், அது லோட் ஆகும். அது ஸ்லோவாக இருக்குது. உங்கள் கம்ப்யூட்டரை பொறுத்து ஸ்பீடாக இருக்கிறது எல்லாம் இருக்கும். அதனால் இதை ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். சரி, நம்ம இனி இதில் பெருசாக எதுவும் பண்ண போதில்லை. நம்ம கேப்கட்டை மினிமைஸ் பண்ணிட்டு விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்று வரும், அதில் ஆப் டேட்டான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டைப் பண்ணிக்கோங்க. அது ஓகே கொடுத்தீங்கன்னா லோக்கல்னு வருதா, லோக்கலுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கேப்கட் இருக்குதா, கேப்கட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து யூசர் டேட்டாவும் கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் டேட்டாவில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்னு வந்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்தீங்கன்னா லிவி எடிட்டர் டிராஃப்டில் போய் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இதில் நிறைய இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் பண்ண கிளிப்ஸ் எல்லாமே ரெண்டர் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்கு இதை நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு கிளிப்க்கு நேமை பார்த்துக்கோங்க. 06194 06194 இது. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிட்டு இதில் ரீசோர்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் காம்பினேஷன் இருக்கும், காம்பினேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ண இதே வீடியோ இங்கே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அதை நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா மீடியாவுக்கு போயிருங்க. அதில்
வீடியோ போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இதை ட்ராப் பண்ணுங்க, ட்ராக் ட்ராப் பண்ணிவிட்டு இதில் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது யூஸ் இல்லை, ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கலாம். இதை பண்ணிட்டு நம்ம இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். இப்போ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ரீப்ளேஸ் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். அதான் இதில் பெஸ்ட்டு. நாங்கள் இவ்வளோ பண்ணதுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். இதான் நம்ம சிம்பிள் ட்ரிக்கு. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இவ்வளோதான் நம்மளுக்கு வேலையே. இவ்வளோ பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து வீடியோவை ப்ரோ வெர்ஷன் எஃபெக்ட்லேயே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதேமாரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னா சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் மோர் வீடியோஸ் இதேமாரி வரதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதேமாரி நம்ம சேனலில் ட்ராவல் தான் முக்கியமான கண்டென்ட்டு. பட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.